ஆண்டவராகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 5ஆம் மாதத்தின் முதல் நாள் காலையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். அன்புள்ள நல்ல ஆண்டவர் கடந்த மாதம் முழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் நிறைவேற்றி சமாதானத்தோடு ஆசீர்வாதமாக வாழ்ந்து இந்த வருஷத்தின் 4 மாதங்களை முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் எதெல்லாம் தமது ஜனத்திற்கு சொல்லுகிறாரோ அந்த காரியங்களை நிறைவேற்றுகிறவர். வானமும் பூமி ஒளிந்தாலும் அவருடைய வாயினின்று புறப்படுகிற ஒரு வார்த்தையும் ஒளியாது அழியாது மாறாதவைகள். அவர் சொல்ல ஆகும், கட்டளை இட நிற்கும். இந்த 5ஆம் மாதத்தின் முதல் நாளில் நாம் யாவர்களும் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு பாராட்டிய நல்ல ஒரு கிருபை. ஏனென்றால் எத்தனையோ மக்கள் கடந்த மாதத்தின் முதல் நாளில் இருந்தவர்கள் இந்த மாதத்தின் முதல் நாளில் இல்லை. பலவிதமான சூழ்நிலைகள். அருமையான தேவனுடைய ஜனங்களே, தேசத்திலும் உலகத்திலும் ஒரு சவாலான சமயமாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஒரு அசைவு, ஷேக்கிங் டைம். அரசியலை எடுத்துக்கொண்டாலும், குடும்பங்களில் எடுத்துக்கொண்டாலும், சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டாலும், எங்கே பார்த்தாலும் ஒரு அசைவு உண்டாய் மக்களுக்கு ஒரு சவாலான நாட்களாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்களில் ஆண்டவரை நம்பியிருக்கிற நாம், அவருடைய ஜனங்களாகிய நாம், நம்மை ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வருகிறார் என்றால் தேவன் நம்மில் பாராட்டி வருகிற ஒரு நல்ல கிருபை. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அவருடைய கைக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார் என்று. அப்படியே கடந்த மாதம் ஆண்டுடைய கைக்குள்ளே இருந்து அவரால் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு கடந்த மாதத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை நமக்கு அவர் தந்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மறுபடியும் ஒரு வாசிக்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புவார்களோ அவர்கள் ஒருபோதும் மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் தேவ ஜனங்களுக்கு எதிராக எழும்புகிற ஜனங்களை பார்க்கிறோம். தேவனை நம்பின ஜனங்களுக்கு அவர் பெரியவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்வேன். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் என்னை புழுதியிலிருந்து தூக்கி குப்பையிலிருந்து தூக்கி பிரபுகளோடு அமர பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல ஒரு உற்சாக ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்திருக்கிற வீடுகள், நீங்க வாசம் பண்ணுகிற வீடுகள் இந்த மாதம் நல்ல அபிஷேகத்தினாலே நிரம்ப போகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்ப போகிறது. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 - 7 வரை பார்க்கும் பொழுது, எலிசா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களில் எலிசாவோடு அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர்களில் ஒரு தீர்க்கதரிசி மரித்து போனார். 2 பிள்ளைகள் அவருக்கு இருந்தார்கள். அவர் மரித்த பின்பு தீர்க்கதரிசியுடைய மனைவியின் இடத்தில் வந்து, உன் கணவர் வாழும் பொழுது இந்த பணங்களை வாங்கினார்கள், அதை திரும்பி தர வேண்டும், இல்லை என்றால் 2 பிள்ளைகளையும் நாங்கள் கொண்டு போகிறோம் அடிமையாளர்களாக என்று. அப்பொழுது அந்த விதவை, அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி தீர்க்கதரிசி எலிசாவின் இடத்தில் சென்றார்கள். அவருடைய பிரச்சனை சொன்னார்கள். அப்போ எலிசா தீர்க்கதரிசி அவளிடத்தில் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன உண்டு?
உன்னிடத்தில் என்ன உண்டு, ஏதாலும் இருக்கா? அப்போ அவர் சொல்லுகிறாள், ஆண்டவரே, என் வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் தவிர ஒன்றுமே கிடையாது, கொஞ்சம் எண்ணெயை தவிர ஒன்றுமே கிடையாது என்று அவள் சொல்லும் பொழுது, நீ வீட்டுக்கு சென்று இவ்வளவு பாத்திரம் எல்லாம் சேகரிக்க முடியுமோ எல்லா பாத்திரங்களை சேகரித்து உன் வீட்டின் இருக்கிற பாத்திரத்தில் அந்த கொஞ்சம் எண்ணெயை அதன் மேலே ஊற்றுவாயாக. இந்த ஸ்திரீ உடனே தன் பிள்ளைகளுக்கு சொல்லி தன் வீட்டின் அருகாமையில் இருந்த எல்லா வீடுகளில் உள்ள பாத்திரங்களை கொண்டு வந்து தன் வீட்டுக்குள்ளே வைத்து கதவை பூட்டி தன் இடத்தில் இருந்த அந்த எண்ணெயை அவள் ஊற்ற ஆரம்பித்தாள். அவள் இந்த எண்ணெயை ஊற்ற இருந்த பாத்திரங்களெல்லாம் நிரம்பினது, நிரம்பி வழிந்தது. அப்போ அவள் கேட்கிறார், வேறு ஏதாயிலும் பாத்திரங்கள் உண்டா? பிள்ளைகள் சொல்கிறார், எல்லா பாத்திரம் முடிந்து விட்டது, பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி விட்டது. அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் உங்கள் இல்லங்களே ஒரு ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப போகிறார். ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப போகிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப போகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க கேட்கும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர ஆரோக்கிய ஆசீர்வாதங்கள், பொருளாதாரம் ஆசீர்வாதங்கள் உங்கள் வீடுகளை நிரம்ப போகுது, உங்க பாத்திரங்கள் நிரம்ப போகிறது. அதை மக்கள் காண போகிறார்கள். உங்கள் இருதயங்கள் இன்று காலை உற்சாகமா இருக்கட்டும், தைரியமா இருக்கட்டும். ஆண்டவர் உங்கள் தலைகளை தன்னுடைய எண்ணெய் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்ப போகிறார். இந்த 5ஆம் மாதம் நீங்க பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டு வாழுவீர்கள். 2வதாக அவர் உங்கள் வீடுகளை, நீங்க இருக்கிற வீடுகளை ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி உங்க வீடுகள் பிறர்களுக்கு ஆசீர்வாதமான வீடாக இருக்க போகிறது. ஆசீர்வாதமான பாத்திரமாக நீங்கள் இருந்து எங்கெல்லாம் இந்த மாதம் நீங்க போகிறீர்களோ நீங்க பிறர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்க போகிறீர்கள். தேவன் சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். தேவன் எதை ஆரம்பிக்கிறாரோ அவர் முடிப்பார். தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை முடிப்பார். தேவன் எதை தருகிறாரோ அது உங்கள் வாழ்க்கையில நிலைத்து நிற்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று காலை தேவன் உங்களோடு கூட பேசுகிற இந்த வார்த்தை விசுவாசிங்கள், உங்க வாயினால அறிக்கையிடுங்கள். ஆம், கர்த்தர் இந்த மாதம் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சொல்லியிருக்கிறார். ஆசீர்வாதத்தின் பாத்திரம் நிரம்பி வழியும், என் வீட்டில் ஆசீர்வாதம் நிரம்பி வழியும் என்று அறிக்கை இடுவீர்களானால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக, நல்ல ஒரு அபிஷேகத்தின் மாதமாக இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. இருக்கிற இடங்களிலே நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி அவர் சொன்ன வார்த்தைகளுக்காக நாம் நன்றி சொல்லி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, சொன்னதை செய்கிறவரே, கொடுப்பதே எங்களுக்கு முன்கூட்டி சொல்லுகிறவரே, இந்த ஆசீர்வாதமான 5ஆம் மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றின் பலிகளை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, இந்த வருஷத்தின் 4 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல் காத்து, எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை காத்து, எங்கள் உத்தியோகங்களை காத்து, எங்கள் வீடுகளை காத்து ஆசீர்வதித்து வந்திரே, உமக்கு கோடாகோடி நன்றி. இன்று காலை நாங்கள் நிர்மூலமாகாமல் உயிரோடு இருந்து இப்படி வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று சொன்னால் இது நீர் எங்கள் மேல் பாராட்டின உடைய நல்ல கிருபை, உடைய தயவு, உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பன், இந்த காலை வேளையில நீர் ஆண்டவர் சங்கீதம் 23:5 வசனத்தின் மூலமாக எங்களோடு நீர் பேசினீர். உமக்கு நன்றி. சத்துருகளுக்கு முன்பாக எங்களுக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்னீர். நல்ல தகப்பனே, இந்த மாதம் அருமையான மக்கள் இந்த வார்த்தையை கேட்டு ஜெபத்தில் இப்பொழுது முழங்கால் படிட்டிருக்கிற இந்த ஜெபத்தில் ஆண்டவரே இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்க, இப்படி பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட பொல்லாத சத்துருவானவன் ஜனங்களை எழுப்பி ஆண்டவரே விரோதமாய் கொண்டு வந்து போராடி கொண்டு இருந்தால் அவர்கள் நடுவில் நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி பிள்ளைகள் இந்த மாதம் எதற்கும் பயப்படாமல் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நீங்க சொன்னீங்க,
பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ தண்ணீர்களை கடந்து செல்லுகையில நான் உன்னுடனே இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த 5ஆம் மாதம் இப்படி பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சாத்தானின் சகல சூழ்ச்சிகள், தந்திரங்கள், மக்கள் மூலமாய் வருகிற எல்லா போராட்டங்களே கர்த்தர் அகற்றி போடுவீராக. ஒரு நல்ல ஜெயத்தையும் தைரியத்தையும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. தகப்பனே, எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என்று நாங்கள் வாசித்தோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளே நீர் உமது ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எந்த காரியத்தினாலும் அல்ல, ஆவினாலே தான் ஆகும். வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், அபிஷேகம் நுகத்தை முறியடிக்கும், அபிஷேகம் நுகத்தை முறியடிக்கும். அப்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அபிஷேகத்தை தருவீராக. வானத்திலிருந்து நல்ல ஒரு அபிஷேகத்தை தருவீராக. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அபிஷேகத்தினாலே இந்த மாதம் நிரப்பப்பட்டு நிரம்பி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய மக்களாக, அபிஷேக நிறைந்தவர்களாக இருப்பார்களாக. எங்கு சென்றாலும் உங்க அபிஷேகம் தங்கள் தலைமேல் இருக்கிறதே மக்கள் காணட்டும், மக்கள் உணரட்டும். அந்த அபிஷேகம் பிறர்களுக்கு நல்ல ஒரு சாட்சியா இருக்க நீர் அபிஷேகம் பண்ண வேண்டும். 3ஆவதாக பாத்திரம் நிரம்பி வழியும் என்று வேதத்தில் வாசித்தோம். நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளெல்லாம் அறிந்திருக்கிறீர். நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளை பரலோக ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவீராக. வீடுகள் தேவ ஆசீர்வாதத்தினாலே நிரம்புவதாக. வீடுகள் சமாதானத்தின் ஆசீர்வாதத்தினாலே, சந்தோஷத்தின் ஆசீர்வாதத்தினாலே, அனுகூலமான ஆசீர்வாதங்களினாலே நிரம்புவதாக என்று இயேசுவின் நாமத்தில் இன்று காலை நான் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் இருக்கின்ற எல்லா தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. சகல பொருளாதார தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படட்டும். பிலிப்பியர் 4:19 வாசிப்பது போல உம்முடைய பிள்ளைகளுடைய சகல தேவைகள் இயேசுவின் நாமத்தில் மகிமையிலே நிரம்பி பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ உதவி செய்வீராக. சரீரங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவீராக. நாளுக்கு நாள் வெயில் அதிகமாய் கொண்டிருக்கிறபடினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா சரீரத்தில் இந்த உஷ்ணத்தின் மூலமாக, இந்த வெப்பத்தின் மூலமாக எந்த பலவீனங்கள் வராதபடி உன்னதமானவருடைய மறைவும் சர்வ வல்லவருடைய நிழலும் நம்முடைய பிள்ளைகளையும் இவர்கள் வாசம் பண்ணுகிற வீடுகளையும் மூடி மறைத்து கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தகப்பன், இந்த மாதம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்களோ அந்த திட்டத்தின்படியே கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வீராக. வேதத்தில் வாசிக்கிறோம், உன் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க செய்வா. என்னெல்லாம் உடைய பிள்ளைகள் செய்யணும் என்று முது சமூகத்தில் வைத்து ஜபித்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தின் முடிவுக்குள்ளே நிறைவேற்றுவீராக. பெற்றவர்களை ஆசீர்வதிப்பீராக. பெற்றவர்களை நேசித்து கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பெற்றவர்களை நேசித்து கொடுத்த உத்தியோகங்களை ஆசீர்வதிப்பீராக. செல்லுகிற சபைகளிலே ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. ஆண்டவருக்கு நல்ல ஒரு சாட்சியாய் இந்த மாதம் இருக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உம்முடைய பிள்ளைகளுக்கும் இவர்கள் இருக்கிற வீடுகளுக்கும் இவர்கள் செய்கிற வேலைகளுக்கும் சத்ருவானவன் விரோதமாய் கொண்டு வருகிற அவருடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்தி இந்த மாதம் இப்படி பிள்ளைகளுக்கு சமாதானத்தில் நிரம்பி வாழுகிற மாதம், சந்தோஷத்தோட நிரம்பி வாழுகிற மாதம், ஆரோக்கியத்தோட நிரம்பி வாழுகிற மாதம், பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை கண்டு ஆசீர்வாதமாக பிறர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற மாதமாக கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்களுடைய நல்ல நாமம் இப்படி பிள்ளைகளின் மூலமாக மகிமைப்படுவதாக. சகல துதி கனம் மகிமை நாங்கள் உமக்கே தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் சொன்ன வார்த்தை இந்த மாதம் முழுதும் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுங்கள். அது உங்களுக்கு ஒரு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அவர் சொன்னபடியே நீங்க நல்ல அபிஷேகத்தோட ஆசீர்வாதத்தோட வாழுவீர்கள். கர்த்தர் உங்களை பிறர்களுக்கு பயன்படுத்துவா. இயேசுவின் நாமத்தில் யாவர்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென்.